இந்த வீடியோ லெக்சர்ல அண்ணா யூனிவர்சிட்டி ஓகே அண்ணா யூனிவர்சிட்டியில் உள்ள கவர்மெண்ட் காலேஜஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகே என்னென்ன காலேஜஸ்லாம் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள கவர்மெண்ட்ல இருக்கு ப்ளஸ் கவர்மெண்ட் சீட்டு ப்ளஸ் என்னது எய்டட் அதாவது கவர்மெண்ட் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் கலர மாட்டேங்குது ஓகே அதை அடுத்து பார்த்துக்கோங்க கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டை பார்க்க போறோம் அடுத்து வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸை பார்க்க போறோம் அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் அதுக்கு கீழே வர்ற யூனிவர்சிட்டி காலேஜஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இருக்கு ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கு இது யூனிவர்சிட்டி காலேஜஸ் அப்படிங்கிறது நாங்கள் எங்கெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து இருக்கு ஓகே இப்போ மதுரை ராமநாதபுரம் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இருக்கு ஓகே அதை பற்றி பார்க்குறோம் இது 2023 அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருந்து எடுத்தது ஓகே டிஎன்இஏ 2023 எடுத்தது ஓகே இந்த வருஷம் புக் இன்னும் வரல டிஎன்இஏ 2026க்கான புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ்ல சில குரூப் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கோம் ஓகே ஓகே மேக்ஸிமம் 2023 வந்து கவர் ஆயிருக்கும் ஒன்று ரெண்டு காலேஜஸோட லிஸ்ட் வேணா அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்து ஷேர் பண்ணுங்க ஓகே கண்டிப்பா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த புக்கு வெப்சைட்லேயே கிடைக்கும் டிஎன்இஏ 2023 போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு வெப்சைட்ல வந்து கிடைக்கிறது தான் இது வந்து இந்த ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் டியூஷன் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஹாஸ்டல் சார்ஜஸ் வந்து the hostel charges given in this booklet the candidates are advised to know the charges before making a choice ஓகே அதுவுமே ஒரு அப்ராக்சிமேட்டா தான் சொல்லியிருப்பாங்க ஓகே ஏன்னா அந்த காலேஜில் இப்போ வந்து விலைகள் கொஞ்சம் ஏற்றிருக்கலாம் ஓகே ரெக்வஸ்ட் ஃப்ரம் ஒன் காலேஜ் டு அதர் காலேஜ் வந்து இது பண்ணிட்டு இருக்கு மாறிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சம் ஆஃப் காலேஜஸ் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கல அதனால டேரெக்டாக என்ன பண்ணிக்கோங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் அந்த கோர்ஸ் பிரான்ச் எல்லாமே காலேஜ்ல இருந்து பெறப்பட்டது தான் இது ஏதாவது அப்ரூவல் பிரச்சனை ஏதாவது வந்து இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கவுன்சிலிங் அப்போ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க போர்ட்டல்லே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே 2023 உள்ளது அப்டேட் பண்ணதுதான் சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா நாங்கள் வெப்சைட்ல போர்ட்டல்ல அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ் அதான் இது ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஹ், இந்த சிஇஜி கேம்பஸ் எல்லாருமே இதான் டார்கெட் பண்ணுவாங்க அடுத்து எம்ஐடி கேம்பஸ் அடுத்து ஏசிடி கேம்பஸ் ஓகே இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாப் லெவலா எல்லாரும் எடுக்கக்கூடிய காலேஜ் ஃபர்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகக்கூடிய காலேஜஸ்னு சொல்லுவேன் அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னு கூட சொல்லாமல் ஃபர்ஸ்ட் 3 நாளுக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்ல ஃபில் ஆகும் ஓகே அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஓகே இது கடலூர்ல இருக்கு ஓகே இது அஞ்சுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அதோட கோடும் நல்லா பார்த்துக்கணும் ஓகே அந்த கோடு தான் மெயின் ஏன்னா ஒரே பேர்ல நிறைய காலேஜஸோட யூனிவர்சிட்டி காலேஜ்னு இருக்கும் அது தூத்துக்குடிக்கு ஒரு கோடு இருக்கும் மதுரைக்கு ஒரு கோடு இருக்கும் அந்த கோடை நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும் இது 2 3 4 5 இது பிரச்சனை இருக்காது ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து okay. வேலூர்ல அதோட கோடு பார்த்தீங்கன்னா 15 16 அடுத்து அட்டானமஸ் காலேஜ் கோயம்புத்தூர்ல உள்ளது okay, அது 2005 அடுத்து தருமபுரியில உள்ளது ஓகே அடுத்து பர்கூர் இதுவும் அட்டானமஸ் தான் கவர்மெண்ட்ல அட்டானமஸ் கொஞ்சம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க ஓகே சேலம்ல உள்ள காலேஜ் கோயம்புத்தூர் சேலம் ஆஹ் இது எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் காலேஜ் தான் ஓகே கவர்மெண்ட்ல வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜஸ்ல வந்து அவைலபிளாக இருக்கு 2709 பார்த்தீங்கன்னா ஈரோடு அடுத்து தஞ்சாவூர் 3464 அடுத்து திருச்சி 3465 இந்த கோட போட்டு காலேஜ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா கூட வரும். இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட நீங்கள் வந்து எடுத்து வந்து வச்சுக்கணும் ஓகே உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்கும் ஜிசி திருநெல்வேலி 4974
50 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன காலேஜ். ஓகே. அடுத்து போடி 5009. அடுத்து அழகப்பா செட்டியார் காலேஜ் காரைக்குடி 5901. ஓகே. இதெல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ்ன்னு சொல்றது. அடுத்து எய்டட், அது அரசு உதவி பெறும் கல்லூரிகள். அடுத்து பிஎஸ்சி டாப் மோஸ்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டாப் மோஸ்ட் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2006 கோடு. 2006 இது 2007 கோடு. காலேஜோட கோடு 506 தியாகராஜா. இது மூணுமே வந்து சூப்பரான காலேஜ். ஓகே, சூப்பரான காலேஜ். அடுத்து சிப்பட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுவுமே காலேஜஸ் தான். சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் ரிசர்ச் 1321 2343 50. ஓகே. கான்ஸ்டியூண்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி பேர்ல இருக்கக்கூடிய உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்கு. இதுக்கோட ஹெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி 10 14 திண்டிவனம். அடுத்து விழுப்புரம் தான். இது திருவண்ணாமலை. இது வந்து காஞ்சிபுரம். அடுத்து கோயம்புத்தூர்ல ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்கு. நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜ் இல்லைன்னா அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் கிடைக்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த உறுப்பு கல்லூரியில் ஜாயின் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல, இது திருச்சி. திருச்சியில கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கலன்னா இங்க போவாங்க. அரியலூர், அடுத்து திருப்பூர், நாகப்பட்டினம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பண்ருட்டி, புதுக்கோட்டை. அடுத்து திருநெல்வேலியிலே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். அது போர்டு தான் முக்கியம். 40-23. நீங்க இந்த 40-20 எடுக்கணும்னு நினைச்சு 40-23 எடுத்துட்டீங்கன்னா இந்த காலேஜ் லாக் ஆயிடும். ஓகே. இப்போ மாத்திக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங்ல. ஓகே. அப்போர்டு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு மாத்திக்கலாம். அது கவுன்சிலிங் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு. அடுத்து விஓசி தூத்துக்குடியில் இருக்கு. அடுத்து மதுரையில் இன்னொரு கேம்பஸ். அடுத்து ராமநாதபுரம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். ஓகே. மொத்தம் பார்த்தீங்கன்னா 38 காலேஜஸ் இருக்கு. 38 காலேஜஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு, எய்டடு, அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கு கான்ஸ்டியூண்ட் காலேஜ். ஓகே. இதில் கவர்மெண்ட் காலேஜ் இதுக்கு ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டியூஷன் ஃபீஸை மட்டும் நான் சொல்கிறேன். டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக இருக்கும். ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 10,000 வச்சுக்கலாம் பெர் இயர். ஓகே. அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட் காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் பெர் செமஸ்டர். ஓகே. 15,000 பெர் செமஸ்டர். நீங்கள் காலேஜில் போய் விசாரிச்சுட்டு தான் தெரியும். கவர்மெண்ட்டு காலேஜில் 10,000 சொல்கிறேன் ஒரு வருஷத்துக்கு. கவர்மெண்ட் எய்டடை பற்றி எனக்கு அவ்வளோவா இது இல்லை. நான் வந்து கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ்லேயும் எவ்வளோ ஃபீஸுங்கிறது தெரியல. நான் கான்ஸ்டியூண்ட் காலேஜஸில் எனக்கு விசாரிச்ச வரையில் ஒரு செமஸ்டருக்கு 15,000 வரைக்கும் இருக்குது. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கேன் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலில் கனெக்டட் ஆகிருங்க. ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன்.